திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளான பஞ்சமி தீர்த்தம். சுகமுனிவர் தவம் செய்து முக்தி பெற்ற இடம் திருச்சானூர். அது இப்போது திருச்சுகனூர் என்று இருந்தது மாறி திருச்சானூர் என்று திரிந்து வழங்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலானோர் அலர்மேலு மங்காபுரம் என்று இதை குறிக்கின்றனர். இங்கு பத்ம சரோவரம் என்னும் புராண பிரசித்தமான ஒரு திருக்குளம் அமைந்துள்ளது. இவ்விடத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள அலர்மேலு மங்கை தாயார் பிரம்மோற்சவத்தின் முடிவில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. இது ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமியில் நடப்பதனால் பஞ்சமி தீர்த்தம் என்று தீர்த்தவாரி உற்சவம் மக்களால் குறிக்கப்படுகின்றது. இதற்கு பல தேசங்களிலிருந்து பக்தர்கள் திரண்டு வந்து இக்குளத்தில் நீராடி தூய்மை பெற்று அலர்மேலு மங்கை தாயாரின் திருவருளுக்கு இலக்காகி தாம் கோரிய பலனை பெற்று வருவது கண்கூடான விஷயம். சில ஊர்களில் தெய்வத்துக்கு பெருமை சிறந்திருக்கும், மற்றும் சில ஊர்களில் தீர்த்தத்துக்கு மகிமை உயர்ந்திருக்கும். இத்திருச்சானூரிலோ அலர்மேலு மங்கை தாயாருக்கும் பத்ம சரோவரத்துக்கும் உண்டான மாட்சிமை ஒப்பு உயர்வு அற்றது. யாத்திரை செல்பவர்கள் முதலில் திருமலையின் அருகாமையில் உள்ள திருச்சானூர் என்கின்ற இந்த அலர்மேலு மங்காபுரத்தில் உறையும் ஸ்ரீ பத்மாவதி என்கின்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரை தரிசனம் செய்த பின்புதான் திருவேங்கடவாசனை தரிசிக்க செல்ல முடியும். இந்த யாத்திரை சுலபமாக முடியவும் இது அனுபவபூர்வமாக கண்ட உண்மையாகும். தாயாரிடம் அப்படி என்ன விசேஷம்? சாதாரண குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் கண்டிப்பான தந்தையிடம் கேட்பதை விட தாயாரிடம் கேட்க தயங்க மாட்டார்கள் தானே. அதேபோல்தான் தாயார் சாட்சாத் மகாலட்சுமியின் அம்சம். ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் அமிர்தவல்லியாக, திரு அனந்த பத்மநாபனுக்கு ஹரிலக்ஷ்மியாக, ஸ்ரீ கோதண்டராமனுக்கு சீதா பிராட்டியாக, ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ருக்மணியாக, ஸ்ரீ ஆதிவராகருக்கு அகிலவல்லியாக, இப்படி எத்தனையோ க்ஷேத்திரங்களில் உறையும் பெருமாளாகிய திருமாலுக்கு மகாலட்சுமி பற்பல பெயர்கள் கொண்டு திருமாலுடன் சேர்ந்து சேவை சாதிக்கிறார்கள். மக்களாகிய நாம் பல பாவங்கள் செய்திருக்கின்றோம். தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்கள் செய்தாலும் பகவானின் எதிரே போய் நின்றால் அவர் இத்தனை பாவம் செய்துவிட்டு தைரியமாக நம் எதிரில் வருகிறார்களே என்று எண்ணி நம் பக்கம் பார்க்க தயங்குவாராம். விடுவாளா தாயார், சுவாமி கருணை கடலே இப்படி திரும்புங்கள் என்று தனது தளிர்கரத்தால் சுவாமியின் முகவாயை திருப்பி நம்மை கண் குளிர கடாட்சிக்க வைப்பாளாம். பாவம் தெரியாமல் பாவம் புரிகின்றனர், இனிமேல் பாவமே செய்ய மாட்டார்கள், நாமே நமது அன்பான குழந்தைகளை கோபிக்கலாமா என்று நமக்காக சிபாரிசு செய்து சுவாமியை நம்மை அனுகிரகிக்க செய்து விடுவாளாம்.